திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் குறித்து ஆலோசனை. ஜனநாயக கடமையை நிறைவேற்றாமல் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினார் ஆளுநர். ஆர்.என். ரவியின் நடவடிக்கை அரசியலமைப்பை அவமதிக்கும் செயல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம். திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனைகளை மறைத்துவிட முடியாது என்றும் திட்டவட்டம். ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரையுடன் பேரவையை கூட்ட வேண்டும் என்ற நடைமுறையை விலக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 1 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் 22 லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் உரையில் தகவல். 12 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் பெருமிதம். ஜனவரி 24ஆம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும். அலுவல் ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. பிப்ரவரி 2, 3 ஆகிய தேதிகளில் மாமல்லபுரத்தில் சுற்றுலாத்துறை முதலீட்டாளர்கள் மாநாடு. அமைச்சர்கள் ராஜேந்திரன், டி.ஆர். ராஜா அறிவிப்பு. தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறையில் முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை. கேரள சட்டப்பேரவையில் அரசின் உரையை முழுமையாக வாசிக்காத ஆளுநர். ராஜேந்திர விஸ்வநாத் அர்கலேரின் செயலுக்கு முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனம். திட்டமிட்டே அரசின் உரையை வாசிக்காமல் பேரவையில் இருந்து வெளியேறியிருக்கிறார் ஆளுநர் ரவி. பேரவையில் மைக் ஆஃப் செய்யப்பட்டதாக ஆளுநர் கூறியது அப்பட்டமான பொய் என்றும் அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. ஆளுநர் பாஜக பிரதிநிதியாக சட்டமன்றத்திற்கு வந்து சென்றிருப்பதாகவும் விமர்சனம். சட்டமன்ற மரபுகளை துச்சமாக கருதி அவமதித்துள்ளார் ஆளுநர். பேரவைக்கு கலங்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கடும் கண்டனம். ஆளுநர் உரை மரபை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பிற்கும் வரவேற்பு. ஜெயிலர் 2 படப்பிடிப்பிற்காக கேரளா சென்றார் நடிகர் ரஜினிகாந்த். அதிரப்பள்ளி படப்பிடிப்பில் நாளை பங்கேற்பு. மதுரை எல்ஐசி அலுவலக தீ விபத்தில் திடீர் திருப்பம். பெண் மேலாளர் கல்யாணியே உதவி மேலாளரே உயிரோடு எரித்து கொன்றது அம்பலம். இந்திய இசையை உலக அரங்கிற்கு எடுத்து சென்ற கலை தூதுவர் A.R. ரஹ்மான். ஹிந்தி சினிமாவில் மத ரீதியில் பாரபட்சம் காட்டுவதாக கூறிய A.R. ரஹ்மானுக்கு எதிரான விமர்சனத்திற்கு கனிமொழி MP கண்டனம். காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எதிராக 3வது நாளாக தேடுதல் வேட்டை தீவிரம். பனி பிரதேசங்களில் தீவிரவாதிகளை சல்லடை போட்டு தேடும் பாதுகாப்பு படை. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டி. மும்பை இந்தியன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் பல பரீட்சை.